வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இன்றைக்கான ஓட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓட்டிங்கோட நேற்று எபிசோடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஓகேங்களா? நேற்று எபிசோட் ரொம்ப ஃபயராக இருந்தது. ஆரம்பித்ததும் தெரில, முடிஞ்சதும் தெரில. ஃபைட்டுன்னு போய் ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு சண்டை படம் பார்த்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இல்லை, அந்த அன்ஷிதா கத்திக்கிட்டு ஐய ஜிவியோட வேல்யூமை கம்மி பண்ணி வச்சா கூட அது சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. நான் போகிறேன், நீ நடிக்கிற, நான் வர்றேன். என்னங்க கடுப்பாகி போச்சு எனக்கு. அது ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தது அந்த வாய்ஸு கேட்கவே. இதில் அந்த விஷால் வேறு அதுக்கு சொம்பு தூக்கிட்டு நிற்கிறான். எவ்வளவு அன்ஃபேராக இருந்திருக்கான் அந்த பொண்ணு. சரி, பார்ப்போம், அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். குறைஞ்சது ஒரு 1000 லைக்காவது எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் தான் 1,60,60,000 ஓட்டுகளை தொட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம். முத்துவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு, அந்த முத்துவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த கேமுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட ஆட்களில் முத்து ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 நாட்களும் 2வது நாள் 3வது நாள் கொஞ்சம் ஓகே தான், ஒன்றும் பெரிய அளவில் அவருக்கு எதுவும் ஆகிரல. ஆனால் இந்த முதல் நாள் இருக்குது பார்த்தீங்களா, முதல் நாள் 2வது நாள் முதல் நாள் ராணுவ அடிப்பட்ட நாள் அப்படின்னு நிறுத்தினாங்க. ஆனால் அடுத்த நாள் 2வது நாள் இந்த டமக்கு டப்பாவும் போட்டு முறுக்கி எடுத்துட்டான். டமக்கு டப்பாவும் விஷாலும் சேர்ந்து அருணை எவ்வளவு தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாக்குனானுங்க. ஆனால் 2வது நாள் ரொம்ப கஷ்டப்பட்டால் அந்த யுக்தி இந்த வியூகம் அமைக்கிறதுல ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்த டீமை விட்டு வெளியில் போகாமல் பாதுகாத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது ஒன்று வச்சுக்கலாம். 2வது, இந்த டீமுக்கு எல்லாருக்கும் பொதுவாக இப்போ ஒரு முத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் அவன் காது கொடுத்து கேட்பாங்க. எவ்வளோ தான் கோபமாக இருந்தாலும் சண்டை போட்டாலும் அந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்பார். முத்துவோடைய ப்ளஸ்ன்னு இதை நம்ம வச்சுக்கலாம். ஒரு விஷயம் சொன்னால் முத்துக்கிட்ட அதை கேட்டு நியாயமான முறையில் நடந்துக்க முயற்சி பண்ணுவார் அப்படிங்கிறது. ஆனால் என்னென்னா, டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எபிசோடுக்கு அப்புறம் சின்ன பிள்ளைத்தனமாக போய் சண்டை போட்டது சரியில்லை. ஏன்னா இந்த டாஸ்க்கு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் பிக் பாஸ் முடித்தார். நீங்கள் ஒன்னர் ஷோவில் பார்க்கும்போது 3வதாக அந்த கேம் ஆரம்பிக்கும் போது முடித்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் தப்பு. ஒன்னர் ஷோவில் தான் அப்படி காட்டியிருக்காங்க. லைவில் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு அனிஷா டீமை வெளியில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் முத்துக்குமரன் டீமை வெளியில் அனுப்புவார் பிக் பாஸ். இது யாருமே எதிர்பார்க்கலை. நான்லாம் 6 மணிலேருந்து உட்காந்துருக்கேன் லைவ் பார்க்குறதுக்கு. 6லேருந்து 7 மணிக்கு ஆரம்பித்து 7:15 முடிச்சு விட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு, ரொம்ப எக்ஸாஸ்டாக ஆகிட்டானுங்க. ஒரு அளவுக்கு மேலே யாருக்குமே பலம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் 4 பொம்மை இருக்கிறது கன்ஃபார்மாக இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் முடிச்சு விட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இது பிக் பாஸ் அவங்களே எதிர்பார்க்கலை. ஜாக்லின் டீமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இவங்க ஜெயிப்பாங்கன்னு. அந்த காலையில் அடித்தடி ஒன்றும் நடந்ததில்லை. ஃபயராக மதியானம் சாப்பிட அனுப்புனானுங்கள. அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்து கேம் இன்னும் ஃபயராக தான் போகணும்னு நினச்சாங்க. அடுத்து அன்ஷிதா ஓவராக பண்ணிகிட்ருக்கோம், அடித்து காலி பண்ணிடலான்னு தான் முத்து நினச்சா அப்படி. ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு பிக் பாஸ் அன்ஷிதா டீம் அனுப்பிட்டு அடுத்து இவங்களே அனுப்பிட்டார். எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க பிளான் பண்ணி எதுவும் பண்ணிடலை. அது ரயான் கூட கடைசியாக கேட்டார், நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாமே, இது உனக்கே தோணணும். இது பிக் பாஸ் வீடியா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு உனக்கே தோணணும், அவனுக்கே தோணும். உனக்கு அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும், நீ போய் கேட்டிருக்கணும். புரியுதா? கேம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு நின்றுக்கிட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் தப்பு. அதோட விட்டுறணும், தூக்கி போட்டு போயிடணும். அவ்வளோதான். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். தூக்கி போட்டு நீ போயிருந்தீங்கன்னா அது பெருசாகவே வந்திருக்காது. அவ்வளோதான் எனக்கு சொல்ல தோணுச்சு. அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராணவ் 1,00,000 ஓட்டுகளை கடந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். நேற்று ரயான் சொன்னது தான், இவன் பேசுகிறது இரிட்டேட்டிங்காக வருதுன்னு. உண்மையாக தானே? கேம் போயிட்டுருக்கு, நீ அடிச்சுக்கிட்டு நிற்கிறானுங்க, கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருக்கிய, அவனை எவ்வளோ கஷ்டப்படுவானுங்க. ஏதோ கை உடஞ்சிருச்சு, ஓட்டை ஏற்றி விட்டானுங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. பரவாயில்ல, சௌந்தர்யாவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக உனக்கு ஓட்டு விழுந்தால் சந்தோஷம்தான் அப்படிங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து சௌந்தர்யா 83,000 ஓட்டுகள், அந்த கொசர்லாம் நான் சொல்லலை, 83,000 ஓட்டுகளை கடந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் எனக்கு தோன்ற விஷயம் என்ன ஃபேராக தோணுது அப்படின்னா, அந்த மூட்டி விடுற வேலையை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தது. அவங்க கூட சேர்ந்தாச்சு. இப்போ ஜாக்லின் கூட நீ எதுக்கு இருக்கிற? எனக்கு பதில் சொல்லு. ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கியா, இல்லை பழி வாங்கிறதுக்கு இருக்கிறியா?
ஒன்று அங்கே விஷால் கூட போயிட்டுனா விஷால் கூட போ, விஷால் கூட லைவில் போய் ஜாக்லினை பற்றி எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ பேசிடுச்சு. இது தேவையே இல்லை சௌந்தர்யா, ரொம்ப கேவலமாக இருக்குது. நீ இந்த பண்ணுறதுக்கு வெளியில் வந்துடலாம், நான் தான் ஓப்பனாக சொல்லுவேன் அவன்கிட்ட. இவ்வளோ கேவலமாக பண்ணிக்கிட்டு இருப்ப, ஒன்று எதுக்காவது ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இரு, இல்லை நான் முதுகில் குத்துறான்ட்டு எனக்கு தேவையில்லைன்னு தூக்கிட்டு வா. ஏன் முதுகில் போய் குத்திக்கிட்டு நிற்கிற? ஜாக்லினுக்கு இந்த உண்மைலாம் தெரியாது. அதாவது ஜாக்லின் மேலே வந்து மஞ்சரி தான் உட்காந்தான். நீ பார்த்தியா? நீ போய் பார்த்தியா? முதல்ல அறகுறையாக உனக்கு உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது, லூசுத்தனமாக பேசிக்கிட்டு தெரியுற. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான் 53,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோன்றது என்னென்னா, இந்த கேமுக்காக நிறைய வந்து கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம். அதுவும் அன்ஷிதா அது பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்குங்க. எத்தனை பேருக்கு இரிட்டேட் ஆகிடுச்சு. ஒரு 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 இதை ஒரு கான்வர்சேஷன்னா அதுக்கிட்ட நின்று பேச முடியுதா? ஏதோ எனக்கு புரியலை நீ நடிக்கிற ஐயோயோயோ இது என்ன இது? இப்படிலாம் பேசினா எவனாலும் நின்று பேச முடியுமா? எங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இதெல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க. அந்த எபிசோடு பார்க்கும்போது காதை வலிக்குது, கடந்துக்கிட்டு. பட் ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கால்வாசி இடத்துல ஃபேராக தான் விளாண்டாங்க, அவ்வளோதான். அந்த டீமுக்கு உண்மையாக இருந்தாங்க, முத்துக்கும் உண்மையாக இருந்தாங்க. பட் ரஞ்சித் தான் புரிஞ்சிக்காமல் பண்ணிட்டார். உண்மையாக சொல்லப்போனால் ரஞ்சித் வந்து சேஃப் கேம் தான் ஆடினார். பல இடங்களில் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார் அந்த ஆள். அப்புறமேட்டுக்கு வந்து ஜாக்லின் மேலே தான் தப்புங்கிற மாதிரி ப்ரொசைன் பண்ணியிருக்கேன். என்னை கேட்டால் ஜாக்லின் தான் நாமினேஷன் ப்ரீஃபாஸ் வாங்கியிருக்கணும், நீ பேசியிருக்கணும் நின்று. ஏன்னா 12 வாரமாக நாமினேஷனில் வருது, இந்தாம்மா நீ எடுத்துக்கம்மா அப்படின்ட்டு ரயான் சொன்னான்ல, நீயும் சொல்லியிருந்தா 2 ஓட்டுகள் முடிஞ்சு போச்சு. என்ன சின்ன பிள்ளைதனமாக கிடைச்ச வாரத்திலலாம் ஓபி அடிச்சுவிட்டு ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்து அருண் டமக்கு டப்பான் 50,000 ஓட்டுகளை கடந்திருக்காரு. இவருக்கு வந்து வேறு வேலையே கிடையாது, ஜாக்லினை குறை சொல்கிறது தான் அந்த இவருக்கு வேலை. உனக்கு வெளியில் ஒன்று சொம்பு தூக்கிட்டு நிற்கிது, விஜய் சேதுபதி உன்னை குறை சொல்லிட்டாருன்னு. நீ வாய்க்கு வந்தது நீ பேசுவ, விஜய் சேதுபதி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கடா உனக்கு. குடும்பம்னு இல்லை, இன்றைக்கி அருணை போட்டு அந்த அடி அடிச்சு ஏன் அடிச்ச? ஜாக்லின் வந்து ரயானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, வேறு யாருக்கு உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறியாடா? சொல்லு, நீ சொல்லு, உனக்கு சப்போர்ட் பண்ணணுமா ஜாக்லின் வந்து? அவனோ கேமு, அவனை விளாண்டானுங்க, அடித்தடியாக அடிச்சுட்டு நின்னானுங்க, ரத்த கலரியாச்சு. அது யாருக்கு கொடுத்தா உனக்கு என்ன? நீ வந்து நின்றுக்கிட்டு ஜாக்லின் தான் கொடுப்பாங்க ஏதோ அந்த அங்கே உள்ளே நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிவிட்டு நீங்கள்லாம் அன்ஷிதாவுக்கு தானே சொம்பு தூக்கணும் நாய். நீ என்னமோ நீ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்ட மாதிரியும், நீ வந்து உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? டாஸ்க்கை பற்றி நீ எதுக்கு பேசுகிற? ஜெயிச்சவன் அவன் பேசிக்குவான், அவன் ஜெயிச்சவனுக்கு உரிமை இருக்குது, அவன் கொடுக்குறான். உனக்கு என்ன? உனக்கும் விஷாலுக்கும் என்ன? நீங்கள் 2 பேருமே கூஜா தெரியுமா? வந்தப்போ இருந்த ஓட்டுகள்லாம் முடிஞ்சு கடைசி இடத்துல வந்து நிற்கிறீங்கடா நீங்கள் 2 பேருமே. வேஸ்ட்டு. அடுத்த வாரம் ஒன்றெல்லாம் காலி பண்ணி அனுப்பி விட்ருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தீபக் 43,000 ஓட்டுகளை கடந்துட்டார். தீபக் பொறுத்த வரைக்கும் ஓகே, அவரால் என்ன முடியுமோ யார்ட்டையுமே பிரச்சனை பண்ணாமல் ரொம்ப டீசெண்டாகவே இதை அணுகுனாருன்னு சொல்லலாம். அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து எங்கே அதை கேமுக்குள்ளே தான். ஜெஃப்ரி கூட அவர் ஒரு தடவை தள்ளிட்டார், ஆனால் டென்ஷன் ஆனார் இந்த நாளில். ஜெஃப்ரி காலை கூட லைட்டாக தட்டி விட்டு பார்த்தார் ரொம்ப டென்ஷன் ஆனதுக்கப்புறம். அப்புறமேட்டுக்கு அன்ஷிதாவை வந்து இவர் அடிச்சிட்டாருன்னாங்களே செங்கல்லால், அது வந்து போய் எல்லாரும் வந்து எல்லா ரிவ்யூவருமே நான் பார்த்துட்டேன். 1க்கு 10 இல்லை, எத்தனை ரிவ்யூவர் இருக்காங்க, எல்லா ரிவ்யூலையும் போய் இந்த வீடியோ குறும்படம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். தீபக் வந்து அன்ஷிதாவை அடிக்கலை தெரியாமல், அந்த புள்ள நடிக்குது. அன்ஷிதா வந்து ஒரு நாடகக்காரி, ரொம்ப கேவலமாக நடிச்சுக்கிட்டு இருக்கா. கல் வந்து மேலே படவே இல்லை, அவர் காலுக்கு கீழே இருக்குது. இது வந்து டக்குனு கை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் உட்காருது. பேசுகிறேன், அது பாயிண்ட் வரும்போது பேசுகிறேன். இவர் அடிக்கலை. அன்ஷிதா ஃபாலோவர்ஸ் யாராவது இருந்தால் ஓடி போயிருங்க சொல்லிட்டேன், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஏன்னா அடித்து வலிச்சிச்சுன்னா ஓகேங்க, அவர் அடிக்கவே இல்லை, கையை பிடிச்சிட்டு போய் செங்கல் எடுத்து அடிச்சுட்டுன்னா அவர் மேலே பழிய போட்டு அந்த டாஸ்க்கை நிறுத்தி வச்சுருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ராவை பொறுத்த வரைக்கும் 40,041 நினைக்கிறேன் ஓட்டுகளை கடந்து வந்துட்டாங்க. பவித்ரா எப்படி சொல்கிறது, கடிச்சு வைக்கிறது, சம்மந்தம் இல்லாமல் அங்கேருந்து வந்து ஓடி வந்து நீங்கள் போய் அடிச்சிருக்கீங்க, நீங்கள் போய் அதை நீ சொல்லுவியா? நேற்று நீங்கள் 6 பேராக தானே நின்னீங்க, ஏன் நேற்று சொல்லலை? மஞ்சரியை போட்டு அந்த அமுக்குனானுங்களே, ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சானுங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? மஞ்சரி அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலை தாண்டி நின்னானுங்க முத நாள். அப்போ கேட்டியா நீ வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி போட்டு பிடிச்சி நிற்கிறீங்களாடான்னு கேட்டியா ஆம்பளைங்கள்ட்ட? உங்களோட தானே கூட்டு போட்டு நின்னானுங்க. விஷால் ஓடிவான்னு கூப்பிட்டது யார்? இவன் உளுந்தப்பா அவன் நடிக்கிறான் கண்டுக்காதுங்கன்னு சொன்னது நீ தானே. உன்னை பிடிச்சி இப்போ அழுத்தினோன்னா உனக்கு வந்து அவ்வளோ கோவம் வருதா? அவனுக்கு
போய் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு நடிச்சுக்கிட்டு நிற்கிற பெரிய என்ன டாஸ்க்குன்னா அடிப்படை தான் செய்யும். ஏன் மற்றவங்களுக்குலாம் அடிப்படை உனக்கு மட்டும் தான் அடிபட்டுடுச்சா? பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிட்டு கை காலை பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிட்டு இது தேவையே இல்லாத வேலை உனக்கெலாம். அதாவது அந்த பொம்மையை வந்து சட்டைக்குள்ளே வச்சுட்டு சட்டைக்குள்ளே வைக்கவே கூடாது. நீ உள்ளே வச்சுக்கிட்டு வந்து அவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா 40,000 ஓட்டுகளை கடந்துருக்குது. இதெல்லாம் எவன் உள்ளே கூட்டு வந்தான்னு தெரில, அவ்வளோ காண்டாக இருக்குது எனக்கு. நேற்று எபிசோடு பார்க்கும் பொழுது என்னங்க எவ்வளோ பொய்ங்க, பொய்க்கு மேலே பொய்யா சொல்லிட்டு உட்காந்துருக்குங்க. கடைசியாக முடிக்கும்போது எனக்கு வயிற்ற வலிக்குதுன்னு போய் ஓடி உட்காந்தது. சரி ரெஸ்ட் எடுக்கணும்னு மஞ்சரி விட்டுட்டு வந்துடணுன்னா அங்கேருந்து ஓடி வந்து இழுக்குது. இந்த விஷால் வந்து அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லாத கேப்டன். அவனெல்லாம் அடித்து தான் துரத்தணும். ஏதோ பாக்கியலட்சுமி சீரியலில் எழிலாக வந்து நடிச்சுட்டா அதையே நடிக்க வேண்டியதுனடா நீ. இங்கே வந்து எங்கே உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க? உனக்கு அன்ஷிதா தான் பிடிக்குன்னா போய் சொல்லி ஏதாவது அதுக்கிட்ட சொல்லிட்டு உட்காரு. அருண் வெளில இருக்கான், வா அது தூக்கி போட்டு மிதிப்பான் உன்னை ஜால்ரான்னு சொல்லிட்டு போனான்ல அவன். நீ வந்து நின்றுக்கிட்டு அந்த இடத்துல நீ கேப்டனாக என்ன பண்ணியிருக்கணும்? அன்ஷிதாவை கேட்டிருக்குமா இல்லையா? ஏன் கேட்கல? அது ஒரு கேவலமான புத்தி உள்ளதுன்னு இதிலே தெரிஞ்சு போச்சா? இந்த மாதிரி தான் ஒன்று போனோம். அதே போல் தான் அவங்க தீபக் ஓடி வந்து இந்த கல்லை உடச்சி விட்டு இது பண்ணார். அந்த நேரத்தில் தலையில் அடிபட்டுனுச்சு போய் நாடகம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நாடகங்க, குறும்படம் போட்டுக்கிட்டே இருக்கலாம். விஜய் சேதுபதி வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை. இதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார். அன்ஷிதாவுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் அன்ஷிதாவை கண்டிச்சதே கிடையாது. எவ்வளோ பிரச்சனை இல்லை இது நடந்திருக்கு. அந்த சம்மந்தி மேட்ரு அவ்வளோதான், அதை தவிர வேறு எதுவுமே பேசலை. சும்மா வந்து தொடர்ந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ண முடியும்? ஒரு ஒரு பாயிண்ட்டாக பேச தெரிய மாட்டேங்குது. அந்த அவனை 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, டமக்கு டப்பானும் அந்த விஷாலும். இவனு இருக்கிறதுனால இதெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன். என்னங்க ஒவ்வொரு டாஸ்க்கு வந்தாலும் எந்த டாஸ்க்கு வந்தாலும் இது தோற்று வச்சுன்னா நான் வெளியில் போகிறேன் என்னை விட்டுடு நீலாம் ஒரு ஆளா, பைத்தியம், லூஸு, இப்படி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்குங்க. ஒரு செலிப்ரிட்டிங்க அது. மஞ்சரியை பார்த்து மஞ்சரி என்ன பெரிய இவளான்னு கேட்குற. ஜாக்லின் நடிக்கிற அவெல்லாம் ஒரு இவன் பேசுகிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? முதல்ல இவ்வளோ கேவலமாக வந்து நடந்துக்கிட்டு மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இந்த ஆம்பளைங்க எதுக்கு அலைகிறானுங்கன்னு தெரியல. விஷாலும் அருணும் ஒன்று நீ கேப்டனாக இருக்குன்னா நான் நேர்மையான கேப்டன்னா நேர்மையார், இல்லைன்னா தூக்கி போட்டு போ. முத்து வந்து சொல்கிறான், இந்த பாரு அன்ஷிதா மேலே முத்து வந்து சொல்கிறான் ஜாக்லின் மேலே உட்காந்தது அன்ஷிதா தான் சொல்கிறான். நீ முத்து பேச்சை நம்ப மாட்டியா? அது என்ன அதாவதுங்க, ஒரு இதில் கிடுக்குப்பிடி போட்டு பிடிக்கிறாங்க. எனக்கு வலிக்குது அப்படின்னும் போது மஞ்சரியும் சரி ஜாக்லினும் சரி விட்டுடுறாங்க. இது என்ன பண்ணுது, அப்படியே டக்குன்னு மாறிக்கிட்டு அவங்கள பிடிக்குது. அவங்க வலிக்குதுன்னு சொன்னால் விட மாட்டேங்குது. இது எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரில. அங்கேருந்து வந்து கேரளாவிலேருந்து வந்து நம்ம உயிரை வாங்கிக்கிட்டு இருக்குது. சரி இதெல்லாம் ஓட்டிங்கே கிடையாது. சுனிதா போகிற வீக்கில் இது போயிருக்கணும். இதை வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஓட்டே இல்லாத வச்சு என்னடா பண்ணுறீங்க? எனக்கு சொல்லுங்கடா, நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குது அது? நீங்கள் சொல்லு, என்ன கண்டென்ட் கொடுக்குது அது? அதை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க நீங்கள். கண்டென்ட் கொடுக்குற ஒரு ஆளை காப்பாற்றுறீங்க, ஓகே. கண்டென்ட்டே கொடுக்காத இதை இவ்வளோ நாள் வச்சுருக்கீங்கன்னா என்ன ரீசன்? அதுக்கு மட்டும் சொல்லுங்கள் எல்லாது. அதுக்கப்புறமேட்டுக்கு பாருங்களேன். சரி என்னத்தை சொல்லி தொலைகிறது? விஜய் சேதுபதி வந்து நின்றுட்டு இந்த வாரமும் இதை கேள்வி கேட்க மாட்டார். நல்லா விளாண்டவங்கள போட்டு மிரட்டிட்டு நிற்பார். இல்லைனா இழுக்கவே இருக்கான், டமக்கு டப்பான். அவனை 2 மிரட்டுவார். ஏன்னா வெளியில் அர்ச்சனா வந்து அந்த கேள்வி கேட்டுட்டு போயிடுச்சு. அர்ச்சனா பேசுகிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதிக்கு வந்து கேள்வி கேட்டிருந்தது, எப்படி நீங்கள் அருணை திட்டலாம், அருண் வந்து நல்லா தான் பேசினார், நீங்கள் வந்து தீபக்கை தான் கண்டிக்கணும். ஏன் தீபக்கை கண்டிக்கணும்? உனக்கே போன வாட்டி பிரதீப்புக்காக ஓட்டு போட்டாங்க. அதுவும் வந்து கமலஹாசன் உன்னை ஜெயிக்க வைக்கவே விடலை. மக்கள் போட்ட ஓட்டு. ஏன்னா பிரதீப்புக்காக நீ பேசுனேன்னு நீ அதை வச்சுக்கிட்டு வந்து இங்கே வந்து நின்றுக்கிட்டு டமக்கடப்பா வந்து ஸ்கில்டு செமி ஸ்கில்டு வீட்டுக்குள்ளே எல்லாம் உறவு தானே. அது என்ன சொல்லுதுன்னா, அருண் வந்து எல்லாரையும் உறவாக பார்த்தாரு, அதனால தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இந்த பிரிவு வேணாங்கிறது அப்படின்னு. அப்போ நான் என்ன கேட்குறேன், 50 லட்சம் ஜெயிச்சிட்டிங்கன்னா அந்த உறவுகளுக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருவாரா? ஒரு லட்சம் 5 லட்சம் சொல்லுங்கள், கொடுத்துருவாரா அவர்? என்னம்மா வந்து கதையாக அடித்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் வந்து. அவன் இங்கே வெளியில் நின்றுட்டு கண்ணாமண்ணான்னு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கான். விளையாடுறது கூட பிரச்சனை கிடையாதுங்க. அங்கேருந்து வந்து நின்றுக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்கிறதே வேலையாக வச்சுருக்காங்க. வாரம் ஒருத்தவங்கள்ட்ட ஒம்புக்குவான். முத்துக்குமரன், மஞ்சிரி, ஜாக்லின்னு, இவங்களெல்லாம் அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அவனுக்கு வந்து அந்த விஷால், அன்ஷிதா என்னன்னு தெரியல, 2 பேருமே சுற்றுறாங்க. பார்த்துக்கம்மா, உன் நிலமை மோசமாக பேர் போகிறது அர்ச்சனா, உனக்கு தான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி
39,000 ஓட்டுகளை கடந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்களுடைய ஓட்டுகள் வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எபிசோடுக்கு அப்புறமேட்டுக்கு ஓட்டுகள் மாறும். அதுவும் ஃப்ரைடே இருக்கா, நாளைக்கு சனிக்கிழமை காலைல வரைக்கும் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் மஞ்சரியுடைய ஓட்டுகள், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் வைஸ் பார்த்திங்கன்னா மஞ்சரி வந்து சிறப்பாகவே செயல்பட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த கேமை இப்படி தான் விளையாடணும். அவங்களுக்காக அடிபட்டுச்சுங்க, நிறைய இடங்கள் அடிபட்டுச்சு. ஒவ்வொருத்தனும் வந்து ஒம்பாளத்துக்கிட்டு இருக்கான் மஞ்சரிக்கிட்ட. அன்ஷிதா, பவித்ரா, யார் யார் திட்டல சொல்லுங்கள். அந்த பக்கம் வந்து விஷாலாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நின்று ஒம்பாளத்துக்கிட்டு எதுக்கு, என்ன ரீசன்னே தெரியல. மஞ்சரி வந்துற வாரத்துலேருந்து இவனுங்க எல்லாருமே ஒரு கார்னர் பண்ண என்ன காரணத்துக்காக இது பண்ணுறாங்கன்னு தெரியல. டாஸ்க்கு நல்லா விளையாடுறதுனாலையா இல்லை வேறு ஏதாவது ரீசன் வச்சுருக்காங்களான்னு தெரியல. பிடிச்சி அந்த பொண்ணை லாக் பண்ணிவிட்டு ஒன்று ஆரோக்கியமாக ஒன்றால் கேம் விளையாட முடிஞ்சா விளையாடு, நான் தான் சொல்லுவேன். முடியலையா நீ போய் ஓரமாக உட்காந்துக்க, விளையாடுறவன் விளையாண்டுட்டு போட்டோம். இப்போ நம்ம ராணுவ சொல்கிறான் பாருங்கள், எனக்கு கை உடைஞ்சாலும் நான் வீட்டுக்கு போகலங்க, நான் நின்று விளையாடுறேன், என்னால் முடியும்னு சொல்கிறான்ல, அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த எபிசோடே வந்து இந்த சீசனே வந்து மொக்கையாக போயிடுச்சு உங்களால். அவனை விளையாடுறவனையும் பிடிச்சி தடுத்து விட்டுக்கிட்டு அதில் வந்து நீ ஓரமாக போய் நின்று வேடிக்கை போடுறான்னா நீ வந்து நின்றுட்டு அன்ஃபேராக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விட்டு அவங்கள ஜெயிக்க வச்சுருக்க. அதான் பிக் பாஸே பார்த்துட்டு அடிச்சு விட்டார், நீ கிளம்பு, இதுக்கு மேலே நீ இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு. பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்க்கு 2வது இது முடிஞ்சு சாப்பிட அனுப்புனார். சாப்பாடை முடிச்சுட்டே டக்குன்னு முடிச்சு விட்டார். ஏன்னா விளையாட வச்சுருக்கலாம், ஏன்னா அதுக்கு ஒன்றுமே உருப்படியாக விளையாட மாட்டுதுங்க. அது பவித்ரா என்ன பண்ணுது, அந்த கோட்டுக்கு உள்ளே போட்டுக்கிட்டு ரெண்டுங்க இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்குதுங்க. அப்புறம் எப்படி எடுக்க முடியும்? உண்மையே சொல்லணும்னா இந்த கேமை வந்து ஆண்களும் போய் பிடிச்சி இழுத்து வாங்கலாம். அதே போல் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தள்ளி விட்டு விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. யாருக்கும் அடிப்படாமல் கொஞ்சம் சேஃபாக விளையாடணும்னு நினச்சனால தான் அவங்க வந்து மஞ்சரிலாம் சொல்கிறாங்க. மஞ்சரி இருக்கிற வெயிட்டுக்கு இடித்து பவுத்ராலாம் இழுத்து போட்டுச்சுன்னா தாங்குமா? அதனால் இவங்க இந்த கேமுன்னு கிடையாது, எந்த கேம் வந்தாலுமே அதை நல்லா விளையாடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தேவை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான். ஏன்னா அதையும் சொல்லிடணும் நம்ம. ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எதுக்கு தேவைன்னா, இவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு இவங்களுக்கே நல்லா தெரியும், இவங்களை வெளில அனுப்பிடுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறதுக்காக நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க. பட் விஜய் சேதுபதிக்கிட்டேருந்து நிறைய பாராட்டுகளும் வாங்குறாங்க, திட்டுகளும் வாங்குறாங்க, அதுவும் வச்சுக்கலாம். அடுத்தது ரயான் 38,000 ஓட்டுகள், கிட்டத்தட்ட 39,000 தான் வந்துட்டார். இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவர் கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் விளையாடுறாரு. அது நிறைய இடங்களில் தெரியுது. எப்படின்னா ஜாக்லின், சௌந்தர்யா, இன்னொரு அந்த டீமோடு நின்றுட்டு இவர் 4 பேர் இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த உலகத்துக்குள்ளேயே இவர் இருக்காரே தவிர, அதை விட்டு வெளியில் வரணும் தம்பி அப்படிங்கிறது அவருக்கு புரியல. ஜாக்லின் கூடயும் சௌந்தர்யா கூடயும் ட்ராவல் பண்ணால் ஓட்டுகள் விழுன்னு நினைக்கிறாரு. அது வாய்ப்பு இல்லை ராஜா, அங்கே பாரு, வாய்ப்பே கிடையாது உனக்கு அதெல்லாம். ஏன்னா நீ தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இந்த கேமை ஜாக்லினும் மஞ்சரியும் விளையாண்ட அளவுக்கு கடைசி நாள் முத்துக்குமரனோ தீபக்கோ அந்த பக்கம் ரயானோ விளையாடலை. ஆனால் அதிக உழைப்புகள் யார் போட்டது அப்படின்னு பார்த்தா தீபக் டீம் தான். தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன் உழைச்சது எல்லாம் அவங்க தான். அதுக்கான அவங்கள விட கம்மியாக உழைச்சது பார்த்திங்கன்னா ஜாக்லின் டீம். அதில் வந்து நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நியாயமாக அது வந்து அவங்களுக்கு தான் போய் கிடச்சிருக்கணும், முத்துக்குமரன் டீமுக்கு தான் கிடச்சிருக்கணும். ஆனால் விதி, இவங்கள்ட்ட 4 முயல் இருக்குது, அவங்க நினச்சா கொடுத்துருக்கலாம். அதை தான் முத்துக்குமார் சொன்னான் ஜாக்லின்கிட்ட, நீ நினச்சா கொடுத்துருக்கலாமான்னு. ஜாக்லின் வந்து எல்லாமே தெரியுது, ஆனால் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு. ஜாக்லின் வந்து கொடுத்துருக்கலாம், ஒரு பொம்மையோ இன்னொரு பொம்மையோ கொடுத்துருக்கலாம். அது ரயான்கிட்ட போய் கேட்டு அவன் கொடுக்க மாட்டான்னு சொன்னதெல்லாம் தப்பு, அவர் கூட்டணியில் இருந்துக்கிட்டு. பட் அதை என்ன சொல்கிறது, அந்த எண்ணத்துக்கு தான் ரயானுடைய ஓட்டுகள் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ புரியுதுங்களா? இப்போ என்னாச்சு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜாக்லின் தான் கொடுப்பாங்கன்னு தெரியும். அது அவங்க பர்சனல், ஏன்னா அடிப்பட்டது எல்லாமே ஜாக்லின் தான். இவர் ரஞ்சிதத்தை காட்டிலும் அதிக இடத்துல அடிபட்டது ஜாக்லின் தான். இன்றைக்கி கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின், அன்ஷிதா, பவித்ரா, மஞ்சரி, இவங்க 4 பேர் தான். மற்றவங்க யாருமே வந்து கண்டென்ட் கிடையாது. இன்றைக்கி அதாவது இந்த 4 பேரை வச்சு தான் கடந்த 2 நாட்களாகவே எபிசோடு போயிட்டுருக்கு. அதை புரிஞ்சுக்கிங்க. ரஞ்சித்தை வச்சுலாம் எபிசோடு போயிட்டுருக்குல்ல. ஆனால் நாமினேஷன் கொடுத்தது வந்து அவனுக்கு கொடுக்காம ஜாக்லினே வச்சுருக்கணுன்றதான் என்னுடைய பர்சனல் கருத்து. ஆனால் அதுக்கே அருன்னு சொன்னான், அப்படி கொடுத்துட்டாங்கன்னா வெளியில் போகிறதுக்கு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ தைரியமாக நிற்கிது இல்லை, ஒன்றெல்லாம் முடியுமாடா. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் 21,000 ஓட்டுகள். உங்களுக்கான வாய்ப்புகள் முடிஞ்சிருச்சு சார், ஓப்பனாக சொல்கிறேன். மொதல் வாரத்தில் வந்து ஒரு சண்டை போட்டிங்க, அதுக்கப்புறம் 70வது நாள் வந்து எல்லாரையும் கிண்டல் பண்ணிங்க, இந்த வாரம் விளாண்டுருக்கீங்க. எந்த தைரியத்தில் வந்து சார் நீங்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேட்குறீங்க? இந்த கேமில் வந்து நான் ஒரு நாள் நல்லா விளாண்டேன், ஓகே, இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணேன்?
உனக்கு எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாங்க உங்களுக்கு? நீங்கள் நல்லா யோசித்து சொல்லுங்கள். எவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து சும்மா சைலண்டாக கேம் விளாண்டுட்டு இந்த வாரம் வந்து நான் சிறப்பாக செயல்பட்டேன் எனக்கு எதிர்பார்த்தா எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுப்பாங்க? ஜாக்லின்லாம் ஒரு தடவை கூட வாங்கலை. நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, ஜாக்லின் பேரை சொல்லியிருக்கலாம்ல, ரயன் பேரை சொல்லாமல் ஜாக்லின் பேரை சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் கண்ணார பார்த்தீங்க அன்சிதா கூட எவ்வளோ ஃபைட் பண்ணாங்கன்னு. அப்போ அவங்க வந்து ரயானுக்கு சப்போர்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதுதான் உங்களுக்கே தெரியும் சார். இந்த கேமை அடுத்த டிக்கெட்டு ஃபினாலெலாம் நீங்கள் விளையாடுவீங்களா சார்? ஓப்பனாக சொல்லுங்கள். அடித்து நிற்க முடியுமா உங்களால்? அதுதான் சொல்கிறோம், உங்களால் இது முடியாது. இது நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை ஃபேட்மேனுக்கு கொடுத்துருந்தா அவர் இந்த ஷோவே வேறு திசைக்கு கொண்டு போயிருப்பார் தெரியுங்களா? ஆனால் அந்த இவனு மக்கு பயலுங்க அவரை அனுப்பி விட்டுட்டு உங்களை வச்சுருக்காங்க. ரியான்னு ஒரு பொண்ணு இருந்தது, அது வந்து நின்றுட்டு கண் கலங்கி கதறி அழுதுச்சு, தலை நான் போகிறேன்ட்டு. அது கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அது இருந்திருந்தாலும் நான் வேறு லெவலில் போயிருக்கோம். அவங்களெல்லாம் வச்சுட்டு உங்களை உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் மிச்சர் சாப்பிட்டுட்டு வந்து இப்போ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜாக்லின் வந்து இது தரல, நாமினேஷன் பார்த்து தரலன்னா விட்டுட்டு போங்க. அப்படி தான் இந்த அளவுக்கு தான் நேற்று ஃபுல்லாகவே போணுச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு வீடியோ. பட் பேச வேண்டிய பாயிண்ட் வந்து நிறையா இருந்தது. நேற்று எபிசோடே வந்து அப்படியே காது வலி, சவுண்டை வேல்யூமே எவ்வளோங்க கம்மி பண்ணுறது பார்க்க அந்த 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 அளவுக்கு விறுன்னு கத்துதுங்க கடந்துட்டு அந்த அன்ஷிதாலாம். ஒரு டாஸ்க்கை எப்படி இப்போ பாசிட்டிவாக கொண்டு முத்துக்குமரன்லாம் எடுத்துங்களேன். இதில் அந்த விஜய் விஷால் அந்த அந்த குரூப்பே ஜெஃப்ரி டமக்கு டப்பானா இருக்கட்டும், சௌந்தர்யா, இது எல்லாமே கேவலமாக தான் இருக்குது. இந்த பக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம போன வாரம் ஜாக்லின்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தோம். கோவா கேங்கோட வச்சு நின்றுட்டு கேவலமாக விளாண்டாங்கன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு இந்த வார டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லோ டீமும் ப்ளூ டீமும் நல்லா விளாண்டாங்க. அந்த பிங்க், இன்னொன்று இந்த சௌந்தர்யா, விஜய் விஷால், டமக்கு டப்பான், அந்த ஜெஃப்ரி, அன்ஷிதா, பவித்ரா, இவங்கெல்லாம் அன்ஃபேர் தான் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஒரு டாஸ்க்கு எவ்வளோ பொய்க்கு மேலே இவனுக்கு வெளியில் போய் நின்றுக்கிட்டு அன்ஷிதாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ கேவலம் பண்ணுவான்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஒரு டாஸ்க்கு முத்துக்குமரன் ரேஞ்சுக்கெலாம் அவனை வரவே இல்லை. ஒரு சண்டை நடக்கும்போது முத்துக்குமரன் எவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறான் பாருங்கள் ஜெஃப்ரிகிட்ட. நிறுத்து ஜெஃப்ரி, நிறுத்து, பேச விடு, என்ன பேசிட்டு இவ்வளோ வைபாக பேசாத, சத்தம் போட்டு பேச, பொறுமையாக கேளு, என்னன்னு சொல்லு, பேசுவோம். அதுதானே. இப்போ இவர்கிட்ட ஒரு நைட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது ரயான்கிட்ட, அப்போ கூட முத்துக்குமரன் நின்று அழகாக பேசிக்கிட்டு இருந்தான். இதுதான் பாயிண்ட்டு, இதை தான் நான் எடுத்து வைக்கிறேன், அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து கத்துறது, அதாவது ஒருத்தன் கத்துறானாவே அவன் தப்பு பண்ணான்னு அர்த்தம். பதட்டப்பட்டு தான் அவன் கத்துவான். அன்ஷிதா நேற்று பண்ணது எல்லாமே ஃப்ராடு தானே தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாத்தையும் 1க்கு 2 தடவை பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இந்த கேமே சரியாக விளையாடலை. விஜய் சேதுபதி தட்டி கேட்பாரா இல்லை தட்டி கழிப்பாரான்னு தெரில, என்னன்னு தெரில. ஓவராக இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஒரு வார்த்தை கேட்க மாட்டான். இதுவே முத்துக்குமரன் பண்ணியிருந்தால் விட்டுருப்பாங்களா? முத்துக்குமரன் மட்டும் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தால் விட்டுருப்பாரா விஜய் சேதுபதி? ஜாக்லினை விட்டுருப்பாரா? ரயானை விட்டுருப்பாரா? ரயான்ட்ட அன்றைக்கி விஜய் விஷால் சொன்னான், உனக்கு நடந்தது ஜெஃப்ரிக்கு நடந்து தான் இந்த வீடே வில்லனாக இருக்குண்டா, நீ ஜெஃப்ரியை தள்ளி விட்டுருந்தா உன்னை வில்லனாக பார்த்துருப்பாங்கன்னு. அப்போ எவ்வளோ சமநிலை இங்கே கிடையாது. அதெல்லாம் வந்து அவர் தட்டி கேட்பார்னு நினைக்கிறோம். பார்ப்போம். அப்படிங்கிறது தான். நம்ம சாயந்தர வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.